வெல்கம் டு தமிழ்நாடு ஸ்லேட் பென்சில் அண்ட் கிளேஸ்லர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, 4 பவுலில் தண்ணி வச்சுருக்கிறாங்க மேடம். அப்புறம் 2 பிளேட்டில் 2 ஐட்டங்கள் வச்சு 4 ஐட்டம் வச்சுருக்கிறாங்க. மேடம் என்ன செய்ய போகிறாங்கங்கிறத அடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஐட்டங்கள் எதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். மேடம் வச்சுருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நக்குமத்து ஐட்டங்கள். இது என்னதுன்னு பார்ப்போமா? தண்ணி தானே, சாதா தண்ணி தானே, வேறு எதுவும் இல்லையே. சாதா தண்ணி மாதிரி தான் இருக்குது. சாதா தண்ணி தான். பவுல் டிசைனாக வச்சுருக்காங்கப்பா. நம்ம வீட்டில் சாப்பிடும்போது இதெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சேனல்னு ஒன்று என்ன இல்லாமல் எடுத்து வச்சு காட்டுறாங்க. நான் ரோஸ்டட் நக்குமத். அவங்க இதான் நான் ரோஸ்டட் நக்குமத். நான் ரோஸ்டட் நக்குமத் 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அந்த 2 பேரை என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குதிங்கடா தண்ணிக்குள்ளே அந்த குதிக்க வச்சுட்டாங்க. அடுத்தாள் வரிசையில் வா, நீ என்ன செய்ய போகிற? குதிங்கடா. அடுத்தாலையும் குதிக்க வச்சாச்சு. இதாங்க நான் என்னங்க டொப்புன்னு அவங்கவுங்கள உருள்றாங்க. சாதாரண தண்ணியில் நம்ம நான் ரோஸ்டட் எப்படி கரையுதுன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எதுவுமே செய்யலை. நான் ரோஸ்டட் வந்து அப்படியே தண்ணியில் வச்சுருக்குறாங்க. அப்படி தண்ணியில் போட்டோன்னே அப்படி தானாக கரையுதுங்க. இது இப்போ வேறு சுண்ணாம்பாவோ கல்லாவோ இருந்துச்சுன்னா, சுண்ணாம்பு கல் தண்ணியில் பட்டால் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இது சாதாரண இந்த நக்குமத் இயற்கையாக வர மண் அப்படின்னு சொல்லி நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். அந்த ஐட்டம் தான் உங்களுக்கு அவ்வளோ இயற்கையாக அட்டகாசமாக வந்திருக்கு. நம்ம மேடம் அதை தான் காமிச்சிருக்காங்க. இயற்கையான மண் தாங்க இது. அடுத்தது ஆஃப் ரோஸ்டட் என்ன செய்கிறான்னு பார்ப்போமா? கைப்புள்ள குதிரா தண்ணிக்குள்ளே. அதானே இந்த பொண்டாட்டி புருஷன் சொல்லி கேட்டிருக்கா. சொல்லி 5 நிமிஷம் கழிச்சு தான் உள்ளே போடுறது. போட்டாங்க. இவர் ஆஃப் ரோஸ்டட் நக்குமத். நான் ரோஸ்டட் போட்டாச்சு. அடுத்து ஆஃப் ரோஸ்டட் நக்குமத். நான் சொன்னதே எங்கள் வீட்டம்மா கேட்கல. எங்கள் வீட்டம்மா சொன்னதை அந்த கல் கேட்கல. பாருங்கள், ஒரு கல் கேட்டுக்கிடுச்சு. நீங்கள் இது சம்மந்தமாக வாங்குறதுக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆஃப் ரோஸ்டட் எப்படி கரையுதுன்னு பாருங்கள். எதுவுமே கெமிக்கலோ இல்லை கலரோ எதுவுமே சேர்க்கலைங்க இதில். இல்லை நார்மல் மண் கல் அந்த ஐட்டம் தான். அதாவது கிராமங்களில் இந்த விவசாய மண் வரும் பார்த்திங்களா, உளுந்து கூட அப்படி சேர்ந்து அந்த மண்ணோட இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி மண் தான் எல்லாமே. எதுவுமே உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக உள்ளது கிடையாது. கலராக இருந்தால் நேரம் கலர் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அங்கே அப்புறம் அப்படி புலன்னு அப்படி கரைஞ்சிருச்சு எல்லாமே. எல்லாமே அவ்வளோ சாஃப்டான இது தாங்க. எதுவுமே உங்களுக்கு அப்படியே ரொம்ப கரடு முரடாலாம் இருக்காது. இயற்கையாக வர்றது தான் எல்லாமே. அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சொன்னடி கேட்கலன்னா அப்படி தான். ஒரு நறுக்குன்னு குத்துனோம்னா அப்படி புழுன்னு விழுந்துடும். இவர் எப்படி இருக்கான்னு பாருங்கள். நான் ரோஸ்டட். அவ்வளோதான். நான் ரோஸ்டட் முடிஞ்சது. ஆஃப் ரோஸ்டட் முடிஞ்சது. அடுத்து நம்ம மேடம் என்னத்தை காமிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சேனல்னு ஏதாவது வித்தியாசமாக புதுசாக போடணும்ல, அதனால தான் நம்ம மேடம் இப்படி வித்தியாசமாக ட்ரை பண்ணுறாங்க. இது பிங்க் நக்குமத். எனக்கு பார்க்குறதுக்கு சீலா மீன் மாதிரி இருக்குங்க. அங்கே பாருங்கள், சீலா மீன் துண்டு பீஸ் போட்ட மாதிரி இருக்குது. பிங்க் நக்குமத் சீலா மீன் துண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். மீன் சாப்பிடாத சகோதரிகள் மன்னிச்சிக்கோங்க. மீன் சாப்பிட்றவங்களுக்கு அது தெரியும். அந்த மேலே பாருங்கள் கலர் இருக்கா, தொலி வந்து கலர் மீன் கலர் மாதிரி இருக்கா. இது வந்து பீஸ் மாதிரி இருக்கா. நாங்கள் நான்வெஜ் சாப்பிடுவோங்க. திருநெல்வேலியில் நான்வெஜ் தூத்துக்குடி மீன் கிடைக்கும், தாமிரபரணி தண்ணி மீன், குளத்து மீன் எல்லாமே கிடைக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிங்க் நக்குமத்து இதுதான். பிங்க் நக்குமத், வெண்ணிலா நக்குமத். இந்த நக்குமத்து ஸ்லேட் பென்சில் ஐட்டம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 90 25 36 50 75 அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம பிங்க் நக்குமத் அப்படி லேசாக அப்படி உறிஞ்சி உள்ளேருந்து அந்த காற்றப்புறம் வெளியே எடுப்புறாரு பார்த்திங்களா, பபிள்ஸாக வருதா, அதுதான். இது வந்து வெண்ணிலா நக்குமத். வெண்ணிலா வெளியே வருவாளா, பகலிலே வெளிச்சம் தருவாளா, இது ஒரு பாட்டு ஒன்று உண்டு, பழைய பாட்டு. வெண்ணிலா நக்குமத் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். வெண்ணிலா பேர் கேட்கும்போதே அப்படி கரைகிற மாதிரி இருக்கா. பேர் வெண்ணிலா, அப்படி பேர் வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி அப்படி கரைகிற மாதிரி இருக்கும். எதுலேயுமே வந்து கெமிக்கல் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே அப்படியே 100% நேச்சர். நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் எல்லாமே 100% நேச்சர் தான்.
இதை ப்ராடக்ட் என்னென்ன யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ ரெட் காடிலாம் பார்த்திங்கன்னா புண்ணுக்கு யூஸ் பண்ணலாம், பருவுக்கு யூஸ் பண்ணலாம், காயங்கள் வெட்டு காயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிலாம் நிறையா சகோதரிகள் அவங்கவுங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. பாருங்கள், தொட்டோன்னே அப்படி பொல பொல பொலன்னு வருது பாருங்க வெண்ணிலா. அடுத்தது நம்ம சீலா மீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. சீலா மீனும் பாருங்கங்க, அப்படி மேடம் அப்படி எடுக்க அவங்க கை படப்பட அப்படி பூவாக உதிருது. வாவ்! சீலா மீன் பிங்க் நக்குமத்துன்னு சும்மாவாங்க சொன்னாங்க. ஏன் இதுக்கெலாம் ரேட்டு கூட வைக்கிறாங்கன்னு இப்போ தான் தெரியுது நமக்கு ஒன்றும். நம்ம ஆஃப் ரோஸ்டட் எப்படி இருக்காருன்னு பாருங்கள், நான் ரோஸ்டட் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம நான் ரோஸ்டட், ஆஃப் ரோஸ்டட், பிங்க் நக்குமத், வெண்ணிலா நக்குமத் அதில் உள்ள ஐட்டங்களை தான் அப்படியே மேடம் ஊற வச்சு கரைச்சி காமிச்சிருக்காங்க. தொட அப்படியே உதுருதுங்க, பூ மாதிரி இருக்குதுங்க. அங்கே பாருங்க. அடுத்தது சீலா மீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீலா மீனோ பூவோ எதுவோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணணுன்னா என்ஜாய் பண்ணுங்கள். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. தமிழில் டைப் பண்ணுங்கள், இங்கிலீஷில் டைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோக்கள் வருது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.